கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம் இந்த பகுதிகள்லாம் எந்த வளர்ச்சியும் அடையலை. நீங்கள் ஒரு 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 வளர்ச்சி அப்படின்னு ஒரு குறியீடு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த குறியீட்டில் எதையுமே எட்டாத பகுதி, ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாத பகுதி. அந்த பகுதியில் பேருந்து நிலையம் கட்டுவது மட்டும்தான் வளர்ச்சியா? அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையே இன்னும் நீங்கள் செஞ்சு கொடுக்கல. அப்போ பேருந்து நிலையம் கட்டி அதுலேயும் தங்களுடைய இடத்தை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு முறைகேடு, ஒரு வெளிப்படையான ஸ்கேம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வசந்தம் கார்த்திகேயன்லாம் கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்தார் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் கூடிய மக்கள் பரவலாக பேசுகிறாங்க. நூற்றுக்கணக்கான கல் குவாரிகள் முறைகேடாக லைசன்ஸ் இல்லாமல் நடக்கக்கூடிய கல்குவாரி, லைசன்ஸோட இப்போ பெரம்பலூரில் கூட ஒரு கல்குவாரி தொடங்கியிருக்காரு சொல்கிறாங்க. அதே போல் திருமுருகா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நிறுவனத்தை தொடங்கி பினாமி பேரில் சாலை கான்ட்ராக்ட் எடுப்பது, அப்புறம் வசந்தம் ஹோட்டலு, லாட்ஜி, பாரு, இந்த FL2ன்னு அவர் கை வைக்காத தொழிலே கிடையாது. ஒரு தொழில் பண்ணி ஒரு தொழிலதிபராக இருப்பதில் தப்பு கிடையாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அரசியல்வாதி தொழில் செய்யக்கூடாதுன்னா தாராளமாக செய்யலாம். ஆனால் இதிலெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய திரு வசந்தம் கார்த்திகேயன் இப்படி உளுந்தூர்பேட்டையிலேருந்து எங்கேயோ தள்ளி கொண்டு போய் தன் இடத்தை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பினாமி பேரில் இடத்த வளைச்சி போட்டு வாங்கி போட்டு அதை பேருந்து நிலையமாக உருவாக்கி அதில் முறைகேடு பண்ணி தான் சம்பாதிக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருந்துச்சு. நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ தொழில் இருக்குது. ஆனால் மக்களுக்கு வரக்கூடிய திட்டங்களை அந்த திட்டத்தில் ஆட்டைய போடுவதற்காக, அதை வச்சு உங்களுடைய நிலத்தையுடைய வளத்தை பெருக்குவதற்காக ஏன் இப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி.